Hi students, 11th Math Chapter 4 Exercise 4.1 Question number 1. So first question என்னன்னா, a person went to the restaurant for dinner. In the menu card, the person saw 10 Indian and 7 Chinese foods item. How many ways the person can select either இது either an Indian or சைனீஸ் ஃபுட், அதாவது இந்தியன் ஆர் சைனீஸ் ஏதேனும் ஒன்று. ஓகே, அப்போ ஒரு வேளை ஒன்று மட்டும் நம்ம இது வேணால் போதுமானது. அப்போ வந்து தமிழ்லையும் பாருங்கள், ஒரு இரவு விருந்துக்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். அங்கிருந்து உணவு பட்டியல் 10 இந்தியன் ஃபுட்ஸும் அண்ட் 7 சீன வகைகள் உள்ளன. ஒரு இந்தியா அல்லது ஒரு சீன உணவை அவர் எத்தனை வழியில் சேர்க்கலாம், ஏதோ ஒன்று மட்டும் தான். ஓகே, அப்போ அல்லதுனாவே நம்ம வந்து அடிஷன் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடிஷன் ரூல் யூஸ் பண்ணுவோம். நமக்கு அடிஷன் ரூல் நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா கூட்டல் கொள்கை. ஓகே, அப்போ தனித்தனியாக செய்யக்கூடிய வழிகளை வச்சுட்டு ரெண்டுமே நம்ம கூட்டி எழுதுவோம் அப்படிங்கிறதா வந்து ஆன்சர். இப்போ இது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். இந்தியன் ஃபுட்டு 10 ways அண்டு சீனா ஃபுட்டு 7 ways. அப்போ டோட்டலாக என்னன்னு சொல்லலாம், 10 + 7 அப்போ 17 ways அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வழிகளில் வந்து செலக்ட் பண்ணலாம்னு 17 வழிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே போல் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, there are 3 types of toy car and 2 types of toy train. அதாவது 2 டைப்பில் இருக்கிற ஒரு ரயில் பொம்மை இருக்குது, அதே போல் கார் பொம்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 டைப்ஸில் find the number of ways baby can buy toy car and toy train. இப்போ ரெண்டுலேயும் ஒவ்வொன்று வாங்கணும். அப்போ எவ்வளோ வழி, அப்போ அண்டுன்னு அர்த்தம், அது தெரிஞ்சுக்கணும். அப்போ அண்டு நம்ம பெருக்கல் கொள்கை யூஸ் பண்ண போகிறோம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு கடையில் 3 விதமான மகிழ்ந்து பொம்மைகளும் 2 விதமான தொடர் வண்டி பொம்மைகளும்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ரெண்டுலேயுமே ஒவ்வொன்று. ஓகே, பொம்மை மற்றும் ஒரு தொடர் வண்டி பொம்மையும் எத்தனை வழிகள் தேர்ந்தெடுக்கலாம். மற்றும் நாவே என்னது பெருக்கல் கொள்கை. அப்போ பெருக்கல் கொள்கைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் பொம்மை வாங்குறதுக்கு எத்தனை வழி அப்படின்னா 3 ways. ஓகே, அதே போல் இந்த தொடர் வண்டி ட்ரெயின் பொம்மை வாங்குறதுக்கு எத்தனை வழின்னா 2 ways. அப்போ அண்டுங்கிறனால பெருக்கல் கொள்கை. ஓகே, இதை முடிச்சுட்டு ரெண்டையும் பெருக்கல் பண்ண நமக்கு தெரியுது 6 ways, 6 வழிகள். How many 2-digit numbers can be formed using 1 2 3 4 without repetition of digits? அதாவது இந்த 5 இலக்கங்களை திரும்ப வராத முறையில் பயன்படுத்தி எத்தனை 2 இலக்க எண்களை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு தான். அதாவது தேர்ட் சம். இப்போ நமக்கு 2 டிஜிட் நம்பராக வேணும். ஸோ 2 டிஜிட் நம்பர், 2 இலக்க நம்பர். அப்போ வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கங்கள் டிஜிட்ஸ் வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2 டிஜிட் நம்பர்னா கண்டிப்பாக திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, நோ ரிப்பீட்டேஷன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு டைம் ஒரு நம்பர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நம்பரை அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10ஆம் இடம் 10th பிளேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் அப்படின்னா 5 நம்பர் இருக்குது நம்மகிட்ட. ஸோ 5 வேஸ். ஓகே, அப்போ 5 வேஸ். அடுத்தது யூனிட் பிளேஸாக, அதாவது ஃபஸ்ட் பிளேஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு எத்தனை வழிகள் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு தெரியும் ஆல்ரெடி 5 இருந்துச்சு, அதில் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 4 வேஸ். ஓகே, அப்போ இது வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது வந்து பெருக்கல் கொள்கை, ரெண்டுமே நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெருக்கல் கொள்கை. அப்போ நமக்கு தேவையான வழிகள் வந்து 5 × 4 = 20. ஓகே, அப்படின்னு சொல்லலாம் 20 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். உருவாக்கக்கூடிய நம்பர் வந்து 2 இலக்க நம்பர் வந்து 20 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது 4th 3 persons enter in the conference call in which there are 10 seats. In how many ways they can take their seats அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது 10 இருக்கைகள் உள்ள ஒரு அரங்கில் 3 நபர்கள் நுழைகிறார்கள், எத்தனை வழிகளில் அவர் அந்த இருக்கையில் அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10 இருக்கைகள் இருக்கு. ஓகே, மொத்த இருக்கைகள் எவ்வளோனா 10. அதாவது seat 1 seat 2 அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ 3 அதாவது 3 person தான் உள்ள வர்றாங்க. இப்போ 3 பேர் தான் உள்ள வர்றாங்க,
பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3. ஸோ மொத்த சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 சீட்ஸ் இருக்குது. அப்போ முதல் பர்சன் உள்ளே வரும்போது எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 10 சீட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை வழிகளில் அவர் வந்து அவருடைய சீட் எடுத்துக்கலாம் அப்படின்னா 10 ways. ஓகே. தென் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துட்டார். சப்போஸ் 6ல் உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் பர்சன் வரும்போது எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 9 சீட்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ இது வந்து 9. ஓகே. அப்போ இதில் ஏதோ ஒரு ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் 8 ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுட்டோம். அடுத்து தேர்ட் பர்சன் வரும்போது ஆல்ரெடி 2 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து 8 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 8 சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ 8 அப்படின்னு சொன்னோம். ஓகே. இது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து நடக்கிறதுனால பெருக்கல் கொள்கையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எத்தனை வழிகளில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, அமரலாம்னு கேட்டாங்க. ஸோ 10 × 9 × 8. அப்போ இது வந்து 72. இது வந்து 10. அப்போ 10 × 72 that is 720 ways. 720 வழிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபிஃப்த்து, இன் ஹவு மெனி வேஸ் 5 person கேன் பி சீட்டட் இன் ரோ. அதாவது 5 பேர் வந்து 5 நபர்களை ஒரு வரிசையில் எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம் அப்படின்னா, ஒரு வரிசைன்னா அவங்க அமர வைக்கணும், அவ்வளோதான். நம்ம கான்செப்ட் என்னன்னா அவங்கள வந்து உட்கார வைக்கணும் வரிசையா. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3 அண்ட் பர்சன் 4 and 5. ஸோ 5 பேர் தான் நம்ம லைனாக வந்து உட்கார வைக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், இப்போ 5 பேர் இருக்கணும், 5 பிளேஸ் 5 பேர் நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை வந்து உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ வழின்னா, மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. அப்போ 5 பேர் வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஸோ மொத்தம் 5 பிளேஸில் ஃபிட் பண்ணணும். 5 பேர் எடுத்து 5 பிளேஸில் ஃபிட் பண்ணணும். அதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபிட் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் அப்படின்னா வந்து எத்தனை வேஸ் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் இருக்காங்க. ஸோ 5 பேரில் யாரோ ஒருத்தர் இங்கே வந்து பிளேஸ் ஆகலாம். ஓகே. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னா 5ல் ஒருத்தர் அப்படின்னா 5 வேஸ். ஓகே. சப்போஸ் வந்து P2 வந்து சீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது அடுத்த பிளேஸை வந்து அவர் உட்கார வைக்கிறதுக்கு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை வழியில் இதை உட்கார வைக்கலாம்னா 4 வழிகள். ஸோ 4 பேரில் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல சீட் பண்ணலாம். சப்போஸ் நான் P2 இங்கே சீட் பண்ணிட்டாருன்னு நம்ம ஒரு உதாரணமாக எழுதுகிறேன். ஓகே. அடுத்து வந்து இதில் அப்போ P4 வந்து சீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ 2 பேர் உட்காந்தாச்சு. அடுத்து பிளேஸை ஃபிட் பண்ணுறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு மொத்தம் நம்மகிட்ட 3 பேர் இருக்காங்க. அப்போ 3 பேரில் எத்தனை வழியில் உட்காரலாம்? 3 வழிகள். 3 பேரில் யாரும் உட்காரலாம். அப்போ 3 வேஸ். ஓகே. 3 வேஸ். ஓகே. சப்போஸ் இந்த P1 வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். P1 உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு எடுத்துக்காட்டாங்க. தென் வந்து ரிமைனர் 2 பேர் இருக்காங்க, 2 பர்சன் இருக்காங்க. ஸோ அடுத்த பிளேஸில் அவர் உட்கார வைக்கிறதுக்கு 2 வழிகள். ஏன்னா 2 பேரில் யாரோ ஒருத்தர் உட்காரலாம். 2 வழிகள். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பிளேஸ் தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் இதில் உட்காந்து P5 உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். P5. தென் வந்து ஒருத்தர் தான் அந்த ஒருத்தர் அந்த காலியான இடத்துல ஒருத்தர் உட்கார வச்சிடலாம். அதாவது வந்து P3 தட் இஸ் 1 way அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகள் எவ்வளோ ஆகும்னா 5 × 4 × 3 × 2 to 1. தட் இஸ் இது வந்து 5 ஃபேக்டரியல் நம்ம சொல்லலாம். ஓகே. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 5 ஃபேக்டோரியல் என்னன்னா 5 × 4 × 2 3 × 2 × 1 தட் இஸ் 120. ஓகே. ஃபேக்டோரியல் கான்செப்ட் ஆனாலும் அந்த ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஒவ்வொரு பிளேஸில் நம்ம வந்து எழுதிக்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஓகே. இப்போ 5 பேர் எடுத்து 5 பிளேஸில் உட்கார வைக்கணும். அதான் கான்செப்ட். ஓகே. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பெருக்கல் கொள்கை. அப்போ வந்து 5 ஃபேக்டோரியல் = 120 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. தேங்க்யூ.